வணக்கம் அன்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர் ஊதிய பேச்சுவார்த்தை, ஓய்வூதியர் பிரச்சனைகளையும் முன்வைத்து சிஐடியு பேச்சு. ஆகஸ்ட் 29 வெளியான தகவல். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 14வது ஊதிய ஒப்பந்தம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் 15வது ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஓராண்டு கால தாமதமாக செவ்வாயன்று ஆகஸ்ட் 27 குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் தொடங்கியது. போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்தர் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்கள், சிஐடியு, தோமுசா உள்ளிட்ட 84 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடந்த பேச்சுவார்த்தையில் 64 சங்கங்கள் பங்கேற்ற நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் 84 சங்கங்கள் பங்கேற்றன. அதை முறைப்படுத்த வேண்டும் என்று சிஐடியு, தோமுசா உள்ளிட்ட சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் கே ஆறுமுகன் ஐயனார், சங்கங்களை முறைப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது என்றார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதியை நிர்ணயிக்க வேண்டும். இதில் 8 ஆண்டுகளாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்காமல் உள்ள ஓய்வூதியர்கள் பிரச்சினை, பணி ஓய்வு பெற்று 20 மாதமாக பணப்பலன் கிடைக்காத தொழிலாளர்களின் பிரச்சினை, 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களின் ஓய்வூதிய பிரச்சினை ஆகியவற்றை விவாதிக்க கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் வலியுறுத்தினோம். பேச்சுவார்த்தைக்கான தேதியை அரசுடன் ஆலோசித்து தெரிவிப்பதாக துறை செயலாளர் தெரிவித்தார் என்றும் அவர் கூறினார். தோமுசா பொருளாளர் கே நடராஜன் கூறுகையில், கூட்டமைப்பு சங்கங்களின் உணர்வுகளை பிரதிபலித்து நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்குவோம் என்றார். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.